மேஷத்துக்கு எப்படி இருக்கு சார்? சனி பயிற்சி அப்படின்னாலே மன பயம் அப்படிங்கிறது வயசு வித்தியாசம் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம்தான். சாமி அல்லது ஆன்மீகத்தை நம்புகிறோம் அப்படிங்கிறத விட நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட சனி பயிற்சி அப்படிங்கும் பொழுது ஒரு சிறு கலக்கம் ஏற்படுவது இயல்பான விஷயமா வந்துட்டு இருக்குது. வணக்கம். ராஜயோகம் யூடியூப் சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி இந்த வருடம் எப்படி சிறப்பான வருடமா இருக்குமா இல்லைன்னா கொஞ்சம் பயப்பட வேண்டிய வருடமா இருக்குமான்ற ஒரு பெரும் கேள்வி உங்க மத்தியில் இருக்கும். சனி பயிற்சி நடக்குதுன்னா மட்டும் எல்லாருக்குமே ஒரு விதமான பதட்டம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் பதட்டம் இருக்கும், வேலைக்கு போறவங்களுக்கும் பதட்டம் இருக்கும், இல்லத்தரசிகளுக்கும் பதட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட பதட்டம் படலாமா வேண்டாமா எப்படி இருக்கும், இது மாதிரியான பல கேள்விகளுக்கு விடை தர போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சனி பயிற்சி நடக்க போது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட இந்த வருஷம் சனி பகவான் என்ன பண்ண போறாரோன்ற ஒரு பெரும் கேள்வியும் பதட்டமும் இருக்கும் சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தொடர்ச்சியாக நீங்கள் சொல்ல போறீங்க. அதில் முதல் ராசியான மேஷத்துக்கு எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னாலே மன பயம் அப்படிங்கிறது வயசு வித்தியாசம் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம்தான். சாமி அல்லது ஆன்மீகத்தை நம்புகிறோம் அப்படிங்கிறத விட நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட சனி பயிற்சி அப்படிங்கும் பொழுது ஒரு சிறு கலக்கம் ஏற்படுவது இயல்பான விஷயமா வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்கு எப்படி இருக்கணும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேகம் அப்படிங்கிற விஷயத்தோடு விவேகத்தோடு செயல்படக்கூடிய மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2023 சனி பயிற்சி லாப சனியாக பயிற்சி ஆகிறாரு. என்னதான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட மேச ராசியை பொறுத்தளவுக்கு இது முழுக்க முழுக்க லாப சனியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. உபஜய லாபஸ்தானத்தில் சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறதுனால படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடியது, எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடியது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் சாதகமான அல்லது சந்தோஷமான சூழல்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை இந்த சனி பகவான் மெல்ல மெல்ல கொடுப்பார். ஏன் மெல்ல மெல்ல கொடுப்பார் அப்படின்னா, சனி பகவானுக்கு முடவன் அல்லது மந்தன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருந்துட்டு இருக்குது. இருக்கிற கிரகத்திலேயே, அதாவது 9 கிரகங்களில் மெதுவாக பயிற்சியாகக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் மட்டும்தான். ஆனால் மெதுவாக பயிற்சி ஆனால் கூட பொதுவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சனி பகவான் மேச ராசிக்கு மிகுந்த மேன்மைகளை, உகந்த நன்மைகளை, உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபச்சனியாக பயிற்சி ஆகிறாரு. பயப்பட வேண்டியதில்லை. கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்களுக்கு நஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்காக ஏக்கப்பட்டீங்களோ அந்தந்த விஷயங்கள் அந்தந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அல்லது கடந்த கால முயற்சிக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றமான வகையில் சனி பயிற்சி மேசராசிக்கு அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மாணவர்களுக்கு தன்னுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது படிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் எதிர்காலத்தில் நம்ம நல்ல முறையில் வாழ முடியுங்கிற எண்ணம் மனசில் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையக்கூடிய ஒரு சாதகமான சூழல் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒன்று உத்தியோகம் கிடைக்கும், அல்லது ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை, உங்களுடைய திறமை பெருமையாக பேசப்படக்கூடிய அமைப்பு, அல்லது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய முயற்சி, அல்லது ஏற்கனவே முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் அமையக்கூடிய அமைப்பு, அல்லது ஏற்கனவே சொந்த தொழில் இருந்தது அப்படின்னா அதில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, காசு இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும், எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம்னு சொல்லுவோம். காசு பணம் எல்லாம் இருந்து கூட கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் இல்லையா கடந்த காலங்களில். அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத குடும்பத்தில் மறுபடியும் ஒற்றுமை இருக்கக்கூடிய, ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக பழகக்கூடிய கணவன் மனைவி இருவருமே கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. அப்படி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி, இதுவெல்லாம் இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும். இரும்பு சார்ந்த தொழில் துறையில் உள்ளவங்க, பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க, தரகு கமிஷன் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க, சாதாரண இல்லத்தரசியாக உள்ளவங்களுக்கு கூட உங்களுடைய மனசில் சந்தோஷம். நாம் சொல்கிறத யாருமே கேட்கல இந்த வீட்டில் அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா. இதுக்கப்புறம் அந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாக்குகளாக தன்னுடைய மனசில் மதித்து உங்களுடைய ஆலோசனை குடும்பத்தில் சிறியவங்க முதல் பெரியவங்க வரை மதிக்கக்கூடிய, உங்களுடைய ஆலோசனை தட்டாமல் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும்.
அதன் காரணமாக உங்களுடைய மனசில் வந்து மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத போட்டி தேவையில்லாத பொறாமை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டி பொறாமையெல்லாம் தானாக விலகும். வெளிநாடு போகலாங்கிற ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி பண்ணி விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி தடங்கள் ஏற்பட்டவங்களுக்கு கூட நல்லதொரு தாத்பரியம் கிடைக்கக்கூடிய, வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் இந்த சனி பயிற்சியில் அமையும். மேஷராசிக்கு நல்லா இருக்கும் நீங்க பொதுவா சொல்லியிருக்கீங்க சார். இருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா, எல்லா மேஷராசிக்குமே நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதாவது மேசராசியை சேர்ந்தவங்க 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 50 வயசு பெரியவராக இருந்தாலும் சரி, 100 வயசு முதியவராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இந்த சனி பயிற்சி மகிழ்ச்சியான அல்லது அந்தந்த வயசுக்கு உண்டான வளர்ச்சியான பலன்களை நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். ஏன்னா சனி பகவான் வந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது சனி பகவானுக்கு சொந்த வீடாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லோருமே மேசராசியை சேர்ந்த எல்லோருமே வாடகை வீட்டில் குடியிருந்தால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடியது, சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க அந்த வீட்டை வந்து மராமத்து வேலை செய்கிறது, இன்னும் உங்கள் ஜாதகப்படி கிரகநிலைகள் சாதகம் வந்தது அப்படின்னா அந்த சொந்த வீட்டுக்கு இன்னொரு வீடு வாங்கக்கூடியது, விவசாய பூமி வாங்கக்கூடியது, தோட்டம் துறவு தோப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி போடக்கூடியது, ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் வந்து ஆடம்பரமான பங்களா வாங்கி போடக்கூடிய அற்புதமான சூழல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த சனி பயிற்சி இருந்துட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் சம்பந்தப்பட்டவைகளில் ஈடுபாடாக இருந்துட்டு இருக்கிறது. அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான பிரபல்யம் அப்படிங்கிறத விட புதுமையான பெருமையான பிரபல்யம் அமையிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். திரைப்பட சம்பந்தப்பட்ட அதாவது வந்து கலை சார்ந்த துறைகளில் உள்ளவங்களுக்கு கூட உங்களுடைய துறையில் வந்து சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பெயர் கிடைக்கக்கூடியது, நிரந்தரமான புகழ் கிடைக்கக்கூடியது, நீடித்த வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் கலைத்துறையிலேயே இருந்தால் கூட கலை இழந்து பின்தங்கியவங்களுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு, முன்னணியில் வரக்கூடிய அமைப்பு, உங்களுடைய முகவரி மறுபடியும் புதுப்பிக்கப்படக்கூடிய, பெருமைப்படக்கூடிய, பிரபல்யப்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மேசராசி நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே மேசராசி இந்த மேச ராசிக்கு இந்த சனி பயிற்சி லாபஸ்தான பயிற்சியாக லாபச்சனியாக பயிற்சி ஆகியிருந்தால் கூட எல்லோருக்குமே இந்த மாதிரி நன்மைகள் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே கொடுக்கும். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு யார் ஒருவருக்கு சந்திரதசை நடந்துட்டு இருக்குதோ, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலங்களில் சந்திர திசை நடந்துக்கிட்டு இருந்ததுனாலோ அல்லது சூரிய பகவானுடைய திசா நடந்துக்கிட்டு இருந்ததுனாலோ அல்லது செவ்வாய் பகவானுடைய திசா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஓரளவு தடைபடும் அப்படிங்கிற உண்மையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சனி பயிற்சி நல்லது பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் சாஸ்திர ரீதியாக சனி பயிற்சி நல்லது பண்ணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த சந்திர திசை செவ்வாய் திசை சூரிய திசை நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகருக்கு மேஷ ராசியாகவே இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக பதனமாக நடக்க வேண்டிய இந்த சனி பயிற்சி பலன்களில் வந்து சொல்ல அளவுக்கு கொஞ்சம் குறைவான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான பரிகாரம் அல்லது வழிபாடு வச்சுக்கிறது சிறந்ததுங்கிற விஷயத்தையும் இந்த சனி பயிற்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சனி பயிற்சி பலன்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஸோ மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்? மேச ராசியை பொறுத்தளவுக்கு வெறுமனே ராசியை மட்டுமே மையமாக வச்சு பரிகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உண்மையான பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கோச்சாரப்படி உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி இந்த மாதிரி பலன்களை கொடுக்கறதா இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி ஜனனகால ஜாதகப்படி சனி பகவான் எந்த இடத்துல எந்த வர்க்கோத்தமம் வாங்கி வந்திருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணும்பொழுது தான் அந்த பரிகாரம் உண்மையாகவும் உங்களுக்கு நன்மையாகவும் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து மேசராசிக்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதாவது நூற்றுக்கணக்கான பரிகாரம் வந்துட்டு இருந்தால் கூட எளிமையான வலிமையான சனி பகவானுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மேச ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் 11 மணி முற்பகல் என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள காகத்துக்கு சாதம் வைக்கிறது, அதே மாதிரி 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள காகத்துக்கு சாதம் வைக்கிறதுக்கு அப்புறம் உங்களுடைய பெரியவங்களை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது, அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் நீங்கள் கொஞ்சம் அனுமானம் பண்ணி பார்க்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் ஒரு சிறந்த எளிய பரிகாரமாக இருக்கும். ஓகே சார், இந்த சனி பயிற்சி தொடங்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயம் இருந்திருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பயம் கிடையாது. நான் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல தகவல் எங்களுக்காக பகிர்ந்திருக்கீங்க சார். நன்றி. நன்றி. சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான், அதில் மேஷராசிக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியாக இனி இருக்கக்கூடிய 11 ராசிகளுக்கும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ச்சியாக வரப்போது, அதை பார்த்து ரசிங்க. நன்றி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின்
35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். ராஜயோக குலதெய்வ விளக்கு.